அடுத்ததாக ஒரு பஸ்ல ஏறி ஒரு பாடல், என்ன பாடல் வந்து நான் கண்டுபிடிக்க முடியுங்களா? ஒரு பஸ்ல வந்த பாட்டுங்க. இந்த இந்த பாட்டோட பியூட்டி பாருங்க. இந்த பாட்டு முடிஞ்சோடனே சொல்றேன், எப்படி ஒரு ஒரு இசை, அதாவது காசுக்கு பணம் பார்க்கறது, காசுக்கு வேலை பார்க்கறது வேறங்க. இசைஞானிட்ட எப்படி தெரியுமா, தன்னை நம்பி உள்ள கோடான ரசிகர்களுக்கு ஒரு கணமும் அவர் துரோகம் செய்யாத ஒரு இசை கொடுத்த ஒரு இசைஞானி. இந்த பாடலுக்கு பிறகு நான் சொல்றேன் பாருங்க. நிச்சயமாக. ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு பாடலையும் சொல்லுவீர்கள் என்று நினைத்தேன். 78ஆம் ஆண்டிலே கவுண்டர் பாயிண்ட் அதிலே கொடுத்த என் கண்மணி முன்காதலி, அந்த பாடல் பூரா பஸ்ஸிலே போகின்ற பாடல். ஆனா இந்த பாடலுடைய சிறப்பு என்னவென்றால், ஹிந்தி திரையுலகுக்கு எஸ்பிபி பாட போகின்ற, அங்கே கூட பாடுபவர் லதா மங்கேஷ்கர். எட்டுக்கே கேள்வி என்ற திரைப்படத்திலே எஸ்பிபிக்கு நடக்கம் வேறு. ஆனால் அந்த தயக்கத்தை எல்லாம் கலைந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் லதா மங்கேஷ்கர். அதே லதா மங்கேஷ்கர் மீண்டும் தமிழுக்கு வருகின்றார், அவருக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கின்றார் எஸ்பிபி. அப்படியாக அமைந்த பாடல் இந்த பாடல். அற்புதமான பாடல். இந்த பாடலை நீங்கள் ஆடி பாருங்கள், அவ்வளவு கஷ்டப்பட்டு. அப்படியான ஒரு கஷ்டமான ஒரு பாடலை லதா மங்கேஷ்கருக்கு கொடுத்து எஸ்பிபியோடு சேர்த்து இன்று காலம் கடந்து 30 வருடங்களை 35 வருடங்கள் கடந்து எமது மனதிலே நீங்காது இடம் பிடித்திருக்கின்ற அந்த பாடலை பாரதி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வெங்கட்ராமன் இருவரும் இணைந்து பாட வருகின்றார்கள். இந்த வாட்டி நவராத்திரி கோலு வந்து வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாரதி மேடம் தான். என்ன ஒரு கோலு வச்சிருக்காங்க அவங்க, என்ன பேஷன் நவராத்திரிக்கு. ஹேட்ஸ் ஆஃப்மா, ஹேட்ஸ் ஆஃப். இந்த பாடல் கேளுங்க. இந்த பாடலோட ராகம் வந்து சிந்துபைரவி. ஓகே, இந்த பாடலை வந்து, இந்த பாடலோட மற்றொரு எவ்வளவு நமக்கு துரோகம் செய்யாத ஒரு ஜீவன் இசையில யாருன்னா இளையராஜா. அது இந்த பாடலுக்கு பிறகு நான் சொல்றேன் பாருங்க. சரி, சின்ன பெண் பின்னல்ல வண்ண பூந்தோட்டம் ஒரு காலம் கடிதம் விழி பாடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். சின்ன பெண் பின்னல்ல வண்ண பூந்தோட்டம்
சின்ன பெண் நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலிலே நீங்க ஒரு விஷயத்தை எனக்காக என்னுடைய விருப்பம், இந்த எஸ்பிபி ஒரு ஆலாபனை கொடுப்பார். லதா மங்கேஷ்கர் லாலா தான் போவார், அது இவர் வித்தியாசமா சொல்லுவார். ஆமா, அந்த தேர்ட் பார்ட் ஹார்மோனி ஆக்சுவலா அது ஒரிஜினலா தேர்ட் பிஜிஎம் வந்து பாலு சாருக்கு வந்து இதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்த 3 பார்ட் ஹார்மோனி பாடுறது, அதாவது ஒரு பாட்டுல வந்து 3 பார்ட் ஹார்மோனி என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மெயின் நோட்டு ஷட்ஜமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காந்தாரம் வந்து செகண்ட் பார்ட், அதுக்கு பஞ்சமா வந்து தேர்ட் பார்ட். இதுதான் 3 பார்ட் ஹார்மோனின்னு வெஸ்டர்ன்ல சொல்லுவோம். இந்த மாதிரி பாடும்போது அப்ப பாலு சார் வந்து ராஜா சார் சொன்னாங்க, ராஜா ஃபிடோன் மெயின் தேர்ட் பிஜிஎம்ல வந்து நான் அந்த ஹார்மோனி பாடுறேன் அப்படின்னு சொல்லுவது ஒரிஜினலா அது இல்ல. அதாவது அந்த டைனமிக்ஸ்ல அவருக்கு வந்து அந்த நோட்டு கரெக்டா லதாமா வாய்ஸுக்கும் அந்த டைனமிக்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகிறது வந்து பாலு சார் பாடினோடனே இன்னும் அது பிஜிஎம் எங்கேயோ எலிவேட் ஆயிடுச்சு கலாபிரபா சார். ஆமாம், இந்த வழியிலே நம்ம ஜனகன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் உங்களிடம். குறிப்பாக இந்த வலியோசை போன்ற பாடல்களிலே இசைஞானியை பயன்படுத்துகின்ற அந்த பேஸ், அதை பற்றி இதுல பாருங்க, மூணு விஷயம் இந்த பாட்டுல கவனிங்க. சந்தங்கள் எப்படி ராஜா சார் சந்தங்களோட விளையாடுறாங்க, அது இப்ப டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறாங்க. இதுக்கு வந்து கம்போஸ் பண்ணது வந்து டியூனுக்கு பாட்டு இது, ஓகே, டியூனுக்கு தான் இது பாட்டு. இது கவிஞருக்கு ஒரு சவால் விடுறாங்க. தனதான தந்தன்ன தந்தன்னான தனதன தான தானனா தனதான தந்தன்ன தனதன தனதன தான தானனா. இது ஒண்ணே வாலி தானே இது அவர் கொடுக்குறாரு. வளையோசை கலகல கலவென கவதிகள் படிக்குது, கொடு கொடு தென்றல் காற்று வீசுது. எவ்வளவு பெரிய காவிய கவிஞர் பாருங்க வாலி அவர்கள். அவருக்கு ஒரு பெரிய கரவொலி. அதாவது இதுக்கெல்லாம் பாடலுக்கு ரொம்ப கஷ்டங்க வரிகள் போடுறது. ஏன்னா நான் சொன்னது சினிமா வந்து இந்த பாடலோட சுச்சுவேஷன் தெரியும். கமலாசன் அம்மாவும் பஸ்ல பாடுறது, அதுல இந்த மாதிரி ஒரு சந்தம் கொடுக்குறாரு ராஜா. ஸ்வரம் பாருங்க, சரி 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 காரி சசா சரிகா சரிகா சரி பாப்பா சரிகா சரிகா சரி பாமா. இதுல பாருங்க காடை ஒரு ஸ்வரத்துக்கு ஒரு காடை. பாமா காரி சாந்தி
என்னங்க குறைச்சு மொசாட்டுக்கு பீத்த இருக்கும். எல்லா கம்போசர்களும் போவாங்க. ஐயோ நாளைக்கு எவனா கேட்டானா திட்டுவான் வானான்னு சொல்லிட்டு இப்படிதான் போவாங்க. இது வந்து குவாரல் பேர் வெஸ்டர்ன்ல. இவரு E minor scale, E minor, A minor, D major, B minor, E minor. 5 கார்டு 5 ஸ்வரத்துக்கு. பா மோ க ரே சா ரே பா கா ரே சா. எப்படி பாருங்க, பல்லவி 2 லைன். சரிகா சரிகா சரி பா பா மா. இதுல பியூட்டி தெரியுமா உங்களுக்கு? இந்த பாட்டுல சரிகா மா பா இவ்வளவுதான் கம்போசிஷன். நல்லா பாருங்க. சரி 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 கா ரி ரி ச பரிசா சரி 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 கா ரி ரி ச சரி கா சரி பா பா மா சரி கா சரி பா மா கா ரி சா ரி. 5 ஸ்வரம். பல்லவி ஃபினிஷ். பாம கா மா கரி சா சரி சரி நீ சா பாம கா மா கரி சா சரி சரி நீ சா சாரி க மா மா க சாரி க மா பாதரி சாரி த பாத. அங்கதான் தெய்வ திருஷாத்துக்கு வருவாரு. பாத மம்மா பககாக வரி பாத மம்மா பககாக கமமாரி. கசல் டச்சுங்க அது. ராஜசேகர் சார். குலாம் அலி சாரோட கசல் இது. வெங்கடாச்சல நிலையம் வைகுந்த புனவாசம். குறைவந்தங்களை எடுத்துக்கோங்க. என்ன சிந்துபரி வந்து எங்க வந்து பெஸ்ட். இது ஒரு சிந்துபரி, இது ஒரு ஜானருங்க. பஸ் எஜமானுவாங்க. சிந்துபரின்ற ஒரே ராகத்துல விழியோடு இதை போலே விலகாத நிலை வேண்டும் எனையாடும். என்ன ஃப்ளோ அந்த சிந்துவரி இதுலயே. நிலவே முகம் காட்டி என்னை பார்த்து ஒளி வீசு. மக்களுக்கு நமக்கு துரோகம் செய்யாத ஒரு சொல். நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. தந்தை இருந்தும் தாய் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை. சரி இதை முடிச்சிட்டாரு. வேற என்ன சொல்லும்? ஆட்டமா தேரோட்டமா வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் எண்ணினார் ஆடுது. ஊருக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. தத்தெடுத்தவ யாரு? எவ்வளவு வேரியேஷன் சிந்து வரையிலுங்க. யாரால அது முடியும்? த ஒன் அண்ட் ஒன்லி இசை ஞானி. ஆனா இதுல அவரோட எம்எஸ்விக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணாரு பாருங்க. அவர் சொன்னாரு ஒரு ஃபங்க்ஷன்ல, அண்ணா நான் இவ்வளவு சிந்துபரி பண்ணேன், ஆனா உனக்கு என்ன மேலே உரைதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாள். இந்த மாதிரி ஒரு சிந்துபரி என்னால பண்ண முடியல அப்படின்னு ராஜா சார் சொன்னார். எப்படி 25 சிந்துபரி பண்ணிட்டு மனுஷன் விஸ்வநாத் சார்ந்த ஒரு மலையை பத்தி சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு சிந்துபரி நான் இன்னும் பண்ணங்க. எவ்வளவு பெரிய குணம் வேண்டுங்க. அதெல்லாம் சொன்னேன். நம்ம ரசிகர்களுக்கு துரோகம் செய்யாத ஒரு இசையமைப்பாளர். காசு வாங்குறோம் இல்லைன்னு சொல்லுங்க. காசு வாங்கினா கூட இந்த அளவு ஒரு ஒரு சோல்ஃபுல்லா அவர் கொடுக்கணும் இல்லைங்க ஒரு சாங். ஏங்க அவர் என்ன பண்ணாலும் நம்ம அந்த காலத்தை ரசிச்சோம். ஆனா அப்படி பண்ணல. மக்கள் வந்து இவ்வளவு எதிர்பார்க்கறாங்க நம்ம இப்படி பண்ணோம். இதுல இந்த சிந்துபரி ராகத்துல எல்லாம் வந்து இவ்வளோ ஒரு வேரியேஷன் பண்ணிட்டு அந்த மனுஷன் சொல்ல தெரியுமா, மூளையில இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சாங்க அப்படியே. அந்த காலகட்டம் குறிப்பா 80ஸ்ல இருந்து 90s வரைக்கும், 91 92 கூட நான் சொல்லுவேன், அப்படி உறிஞ்சாங்க. அதாவது ஒரு மைனா குருவி மனசார பாடுது மாயங்கள் காட்டுது
மெல்ல காதலிக்க. இந்த கீரவாணி இவ்வளவு டைல்யூட்டா எந்த ஒரு சம்பந்தமே ஒரு ராகத்தை எங்கேயோ கொண்டு சிச்சுவேஷன்ல இருப்பாரு. நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். எப்படா இந்த ராகத்துல, அதுதான் நான் சொல்றேன். காட்ஸ் ஏஞ்சல். திருவள்ளுவர் எடுத்துக்கோங்க. திருவள்ளுவர் எழுதப்பட்டது முருகனால. முருகன் திருவள்ளுவரை படைச்சு திருவள்ளுவர் எழுதினார். முருகன் ஔவையாரை படைச்சு மூதுரையும் நல்வழியும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி திரை இசை பாடல்களை சிந்து பெருவே இப்படி ரசிங்கடா. ஏன் கர்நாடக சங்கீத மியூசிக் லவர்ஸ் கொண்டு இல்லாம இப்படி ஒரு அள்ளி தெளிச்ச ஒரு பாடம் தான் இந்த வளையோசை பாடம். இதை சுத்தி ஒரு ஆழமாக இசைஞானி இளையராஜாவுடைய 50 ஆண்டு கால இசை வாழ்வை இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஆஸ்திரேலிய தமிழ்ச்சங்கம் தெரிந்தோ தெரியாமலோ அவருக்காக ஒரு விழாவை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அவர்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிக்க வேண்டும்.